வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு நீங்கள் படித்திருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓட்டுநருக்காக வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 4/10/2024. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் மற்றும் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், எந்த மாதிரியான மெத்தடில் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாதீஸ்வர சுவாமி திருக்கோவில் காலியாக உள்ள பணிக்காக நிரந்தர பணிக்காக தொகுப்பூதியம் அடிப்படையில் தகுதி வாய்ந்த நபர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகள் உட்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, பணியை பொறுத்தளவுக்கு நிரந்தர பணி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்ன பதவிகள் கொடுத்துருக்காங்கன்னா, ஓட்டுநர் பதவிக்காக எடுக்கிறாங்க. 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டலாக 4 போஸ்டிங் எடுக்கிறாங்க. தொகுப்பூதியமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 9,250 ரூபா கொடுக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கிட்ட வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ், கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. முதலுதவி குறித்து சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 1 இயர் பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் கேட்டிருக்காங்க. நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பொதுவான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 1/7/2024 படி 18 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கடைசி டேட்டு 4/10/2024 பிற்பகல் 5 மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. அருள்மிகு அர்த்தநாதீஸ்வர சுவாமி திருக்கோவில், திருச்செங்கோடு நகர் மற்றும் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் 637-211. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. நீங்கள் விண்ணப்ப படிகத்தில் பொறுத்தளவுக்கு tnhrc.ui.in அப்படி இணையதளம் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது அஃபிஷியல் பேஜ்லையும் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் திருக்கோவிலில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குறீங்க அப்படின்னா 50 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்காக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இதில் செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய பெயர், தந்தை பெயர், உங்களுடைய ஏஜ் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நிரந்தர முகவரி, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், அதுக்கடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ் 1/7/2024. அந்த டேட்டின் படி உங்களுக்கு என்ன ஏஜ் நடந்துக்கிட்டு இருக்குதோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கல்வி தகுதி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் 8th மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 8th பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் கூட வித் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக இதர தகுதிகள் இருப்பின்னு அப்படி கேட்டிருக்காங்க. இருக்குன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உங்கள்கிட்ட நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் ஒரு அரசு அதிகாரியிடம் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 14 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் படிச்சிருக்கீங்க அல்லது காலேஜ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல்லையோ அல்லது காலேஜிலையோ நீங்கள் ஒரு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்கள் மேலே குற்றவியல் நடவடிக்கை இருக்குது அப்படின்னா ஆம் சொல்லணும், இல்லைனா இல்லை அப்படின்னு டெக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா அந்த முன் அனுபவத்தோட நகல் நீங்கள் இணைக்க வேணும். அது எந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சீங்களோ அதோட விவரங்களை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த பொதுவானவையும் கேட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த நீங்கள் சப்போஸ் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே நீங்கள் கோவில் சம்மந்தமாக ஜாப்லேயே நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பதவி, பணி சேர்ந்த நாள், திருக்கோவில், அதாவது எந்த கோவிலில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய தந்தை பெயர் எழுதிட்டு இந்த உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுக்கிட்டு நீங்கள் கீழே இங்கே சிக்னேச்சர் பண்ணிட்டாலே போதுமானது. நாள் மற்றும் இடம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எழுதிட்டு இணைக்க வேண்டிய சான்றிதழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறந்த தேதிக்காக சரிபார்க்க ஸ்கூல் சர்டிஃபிகேட் வைக்கணும், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கடுத்து கல்வி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, அதை வைக்கணும். நன்னடத்தை சான்றிதழ் ஒன்று வைக்கணும். அதுக்கடுத்ததான் நீங்கள் நன்னடத்தை ஸ்கூல் அல்லது காலேஜில் படிச்சிருக்கீங்கன்னா அதை பற்றி வைக்கணும். அனுபவம் சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுய விலாசமிட்ட 25 மதிப்புள்ள
அஞ்சல் தாளை ஒட்டி உரை ஒன்று. ஸோ நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் ரெடிமேடாக நீங்கள் ஒரு வந்து 25 ரூபா மதிப்புள்ள ஒரு கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் வந்து மேலே வந்துட்டு 25 ரூபா மதிப்புள்ள ஒட்டிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அட்ரஸை எழுதிட்டு ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு கவரில் வைக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களை இன்டர்வியூக்கு அழைக்கும் போதுட்டு இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் அனுப்புகிற இந்த கவர் தான் வந்து ரிட்டன் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். எங்கே வந்துட்டு இன்டர்வியூக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நிபந்தனை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண மாதிரி 18 வயசு பூர்த்தடைந்ததாகவும் 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவர் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனுப்புகிற சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் வந்து ஓன் அட்ரஸ்டட் பண்ணிட்டு அதாவது செல்ஃப் அட்ரஸ்டட் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கோயில் உபயோக பணிக்காக மாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து வீட்டுக்கு தேர்வு செய்யும் முறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து கால் லெட்டர் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். அந்த கால் லெட்டர் எடுத்துக்கிட்டு நேர்காணலுக்கு நீங்கள் டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். போகும்போது நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கட்டாயமாக நீங்கள் எடுத்து போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நீங்கள் டிரைவிங் அப்படின்ற போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஓட்டுநர் அதாவது உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்பர் செய்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.